என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அழைத்ததும் நீதான். மேம் இப்ப எதுக்கு மேம் என்ன அடிச்சீங்க? நான் என்ன மேம் பண்ணேன்? மேம் சொல்லுங்க மேம், எதுக்கு மேம் அடிச்சீங்க? நான் பாட்டுக்கு தானே மேம் பேசாம கிளாஸ்க்குள்ள போனேன். நான் உங்க கிளாஸ்ல என்ன மேம் பண்ணேன்? நீங்க வேணும்னே வந்து என்ன அடிக்கிறீங்க மேம்? காரணமே இல்லாம எதுவுமே இல்லாம நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்க மேம். என்ன மேம் தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? அப்புறம் அவ்வளவுதான் மேம் உங்களுக்கு மரியாதை. இப்ப நான் உங்ககிட்ட மேமா வந்து பேச வரலடி, கவினோட அக்காவா பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட. சார் என்ன சார் இப்படி மிரட்டிட்டு இருக்காங்க, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க? அவதான் சொல்றாள கவினோட அக்காவா பேச வந்திருக்கா, பேசுறது கேளு. நீ என்ன அவனை அழுதல வச்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, உன்கிட்ட சொன்னாலும் புரியவே புரியாதா? எங்க கவின் உன்ன லவ் பண்ண மாட்டா, அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அது எனக்கு தெரியும், நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏச்சி வாய மூடு, நீ லவ் பண்றியா அவன் கிட்ட சொல்லிட்டு அவனுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா விட்டுறணும். தேவையில்லாம அவனை ஃபோர்ஸ் பண்றது, அவனை அழுத வைக்கிறது, அவனை டென்ஷன் ஆக்க வைக்கிறது, இது எல்லாமே நீ பண்ணிட்டு இருக்கடி. என் கவின் அவ்வளவு தூரம் அழுந்துட்டு இருக்கா. நேத்து ஒரு நாள் கூட அவன் அழுந்து நான் பார்த்தது கிடையாது. ஆனா நேத்து அவனை நீ அழுக வச்சிட்டு இருக்கல, உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? அவன் தான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றாள, அப்புறம் ஏண்டி நீ வந்து பின்னாடி துரத்திட்டு இருக்க? அவன் காதலிக்கலன்னா காதலிக்கலன்னு தான் அர்த்தம். நீ ஃபோர்ஸ் பண்ணா மட்டும் அவன் காதலிச்சிருவான்னு நினைக்காத, சரியா? உங்களுக்கு ஒன்னும் தெரியாதனால நீங்க ரொம்ப ஆட்டம் போடுறீங்க. நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன் கவினை நீயே தூக்கி போடுவடி. ஆனா பிரிக்கணும்னு நினைச்ச, அவ வந்து பிரிச்சுட்டா. இது போதும், அதுக்கப்புறம் நானாவே கவினை எப்படி கரெக்ட் பண்றேன்னு மட்டும் பாரு. அதுக்காக மேம் இப்படிதான் அடிப்பீங்களா மேம்? அதுவும் காலேஜ்ல? இப்ப நான் காலேஜ்க்குள்ள இல்லடி, காலேஜ் வெளியில இருக்கேன். நீ என் தம்பி அழுக வச்சு நான் உன்னை அடிச்ச, அவ்வளவுதான். நானும் போனா போது பொண்ணாச்சின்னு பொறுத்து போனா நீ ரொம்ப ஓவரா பண்ற. இந்த அடி நான் அடிச்சேன்னு சந்தோஷப்படு, அதே பூபதி அடிச்சிருந்தானா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன மிரட்டுறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு? நாங்க ஒண்ணும் மிரட்டலாம் இல்லடி. என் தம்பி அழுக வச்சுட்டு நீ என்ன சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? அழுந்து நான் பார்த்ததே கிடையாது. நேத்து அப்படி அழுகுறான், இதெல்லாம் யாரால? உன்னால தாண்டி. என் தம்பி அழுக வச்ச எவனையும் நான் சும்மா விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஓ யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன்டி. ஓ கவினோட அப்பாவே வந்து அழுக வச்சாலும் விட மாட்டேங்க. கவினோட அப்பாவே வந்தாலும் அவனுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ ஏன் தம்பிடி, என் தம்பிக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா நீ? ஆப்போசிட்ல யாரு இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், தள்ளிவிட்டு போய்கிட்டே இருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு டைம் அவன் பின்னாடி வருதோ, அவனை டார்ச்சர் பண்றதோ, இது ஏதாவது நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான். இதே மாதிரி சும்மாலாம் இருக்க மாட்டேன்டி. இப்பயாச்சும் அடியோட விட்டனேன்னு சந்தோஷப்படு. என்ன நீங்க என்ன கவினோட அப்பா விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டி, கவினோட அப்பா விட எங்களுக்கு தாண்டி உரிமை ஜாஸ்தி. சின்ன வயசுலயே வந்து விட்டுட்டு போனாரு அவரு. நாங்க சின்ன வயசுல இருந்து அவருக்கு பாசத்தை கொடுத்து வளர்த்திருக்கோண்டி. என்ன அவன் உங்க கூடயே இருப்பான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஒரு நாள் உங்களெல்லாம் விட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் என் கூட இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு எப்போதும் நான் பாசத்தை கொடுப்பேன். அவனுக்கு ஒண்ணுனா என்ன வேணாலும் பண்ண வேண்டி. அதே மாதிரிதான் அவனுக்கு அப்பா கூட போக பிடிச்சிருந்தா நான் அமுச்சு வைப்பேன்டி. அதை விட்டுட்டு தடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப எல்லாம் சொல்லுவீங்க, அவங்க அப்பா வந்து கேட்டப்போ அன்னைக்கு என்னமோ திட்டி அமுச்சு விட்டீங்களா? அது கவினுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனுக்கு பிடிக்காதது யாரு என்ன செஞ்சாலும் எனக்கும் பிடிக்காது. அது மட்டும் இல்லடி, உனக்கு ஒண்ணு புரியல. அவனுக்கு அவங்க அப்பாவை விட பூபதியை தான் அப்பான்னு அவன் சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அம்மாவா நானும் அப்பாவா பூபதியும் இருக்காங்க, போதுமா? இதுல இப்ப வந்தவங்களை நம்பியெல்லாம் அவன் போக மாட்டான், சரியா? என்னதான் இருந்தாலும் அது ரத்த பாசம், அது ரத்த பாசமாவே இருக்கட்டும். அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். இன்னொரு டைம் அவன் வாழ்க்கையை டார்ச்சர் பண்றது, அவன் வாழ்க்கைக்கு நடுவுல வருது, இது ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அவ்வளவுதான். ஐ திங்க் உங்க தம்பி நீங்க ரொம்ப நல்லவனா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு புரியல, அவன் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைக்கிறான். அவன் எதை மறைச்சாலும் எங்க நல்லதுக்கோ அவன் நல்லதுக்கு தான் செய்வான்னு எனக்கு தெரியும். நீ இப்படியெல்லாம் போட்டு கொடுத்து எங்களை பிரிக்கலாம் நினைக்காத. நான் உண்மையதான் சொல்றேன். அவன் உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய விஷயத்தையும் மறைக்கிறான். அது உங்களுக்கே ஒரு நாள் தெரியும். அப்ப நீங்க திட்டுவீங்க கவினை. என்ன நடந்தாலும் என் தம்பியை நான் திட்ட மாட்டேன். நாங்க ஏடி கவினை திட்ட போறோம்? அவன் மறைக்கட்டும், எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமுமே இல்லையே. எங்க கிட்ட சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா எப்பயோ அவன் சொல்லிருப்பான். இப்ப மறைக்கிறானா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இத வச்சு அப்படியே பேசி பேசி எங்க கிட்ட பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி எங்களெல்லாம் பிரிச்சலான்னு மட்டும் நீ நினைக்காத. ஒரு போது வாழ்க்கையில நடக்காது. இங்க கவின் எங்களை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாண்டி. அக்கா விட்டு இந்த கவின் போகணும்னா எப்பயோ போயிருப்பான். இப்ப வரைக்கும் அவன் ஏன் கூட இருக்கானா, என்னோட பாசத்துக்காக அவன் இருக்கான், ஞாபகம் வச்சுக்கோ. அவனுக்கும் எங்க மேல அவ்வளோ பாசம் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அப்பா நமக்கு வந்துட்டாரு, அவர் கூட தான் போகணும்னு கவின் நினைக்க மாட்டான். ஏன்னா அவன் ஏன் தம்பிடி. இன்னொரு டைம் அவன் பின்னாடி காதல் மண்ணாங்கட்டின்னு தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் பார்க்க மாட்டேன். கவின் வேணா பேசாம போகலாம்.
நான் பேசாம போவேன் மட்டும் நினைக்காது. அதே கவினுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா அவனுக்கு பிடிச்சிச்சுன்னா தாராளமா நான் விட்டுருவேன். என்ன காதலுக்காக மட்டும் தானே பாக்குறேன், மித்தபடி ஏதாவது கெட்ட பொண்ணா இருந்தா கூட நான் விட்டுருக்க மாட்டேன். ஆனா நீ இன்ன வரைக்கும் கவினை தப்பா பேசினது கிடையாது. அந்த ஒரு இதுக்காக வேணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுவும் கவினுக்கு பிடிச்சிருந்தா. சப்போஸ் அவன் வாழ்க்கையில மறுபடியும் நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், இல்ல எனக்கு தெரியாம அவன் வாழ்க்கையில நீ ஏதாவது பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதாண்டி நீ இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா என் கவின் ஒரு 4 நாளா சரியே கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உன்னால ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதை உங்ககிட்ட சொல்லிருக்கலாமே, அதை ஏன் எங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும். அதனால அவன் சொல்றானோ சொல்லியோ, உன்னால ஏதாவது அவனுக்கு பிரச்சனை வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இந்த அக்கா சும்மா பாத்துட்டு இருக்க மாட்டேன்டி. அதே மாதிரிதான் பூபதியை பார்த்துட்டு சும்மா நிப்பான்னு மட்டும் நினைக்காத. என் தம்பி வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைச்சிட்டு இருக்காத, புரிஞ்சுச்சா? நினைச்சனா அந்த இடத்துல நீ காலி ஆயிருவ. என் தம்பிக்கு பிடிக்காத விஷயம் எனக்குமே பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத விஷயத்த என்னைக்குமே நான் செய்ய மாட்டேன்டி. பாக்குறேன் உங்க தம்பி உங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் போறான், அப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. அவன் சந்தோஷமா போனாலும் நான் விட்டு கொடுப்பேன்டி. ஏன்னா அது அவனுக்கு பிடிச்சிருந்தா நான் என்ன வேணாலும் செய்வேன். உன்ன மாதிரி ஒண்ணும் என் கைக்குள்ளேயே பிடிச்சு வச்சிருக்க மாட்டேன், சரியா? பாக்க தானே போறேன், எல்லாம் ஒரு நாள் மாறும், அப்ப தெரியும். ஏன் நான் கவினை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன் என்னோட அருமை, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப எங்க உங்களுக்கு புரிய போது, ஒரு நாள் விட்டுட்டு போவால அப்ப புரியும். இல்லனா பெரிய விஷயத்த மறைச்சிருக்கான்ல, அப்ப உண்மை தெரியும் போது உங்களுக்கு தெரியும். காதல நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. பெருசா உங்க காதலே நீங்க புரிஞ்சுக்கிட்ட கிடையாது, இதுல அடுத்தவங்க காதலையா புரிஞ்சுக்க போறீங்க? பேச்சு வாய முடி, தேவையில்லாத விஷயத்த இங்க பேசிட்டு இருக்காத. என்ன மேம் சொன்னோடனே கோவம் வருதா? தேவையில்லாம பேசுனேன்னு வச்சுக்கோயே, இன்னும் 4 அடி போட்டுட்டு தாண்டி நான் பேசுவேன். இப்பவே வார்னிங் கொடுக்குறேன், என் தம்பி வாழ்க்கையில இருந்து தயவு செஞ்சு போயிரு. அவ வாழ்க்கையில ஏதாவது டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சுன்னு வச்சுக்கோயே, இன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிரு. ஏன்னா யோசிக்கிறதுக்கு நீ இருக்க மாட்ட அதுக்கப்புறம், புரிஞ்சுச்சா? அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எதுவும் யோசிக்காத. யோசிச்சேன்னா அடுத்து நீ இருக்க மாட்டேடி. கிளம்பு, காலேஜ்குள்ள போ. அதே மாதிரி இங்க கோவத்தோட பேசிட்டு அங்க வந்து கோவமா ஏதாவது சீன் போட்டுட்டு ஆடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மேமா இருந்து என்ன பண்ணணுமோ அதுவும் பண்ணுவேன். அவனுக்கு அக்காவா இருந்து இப்ப முடிச்சிட்டேன். உள்ளார போயிட்டு இந்த கோவத்தை அங்க காட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், மேமா இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஞாபகம் வச்சுக்கோ. புரிஞ்சுச்சா? கிளம்பு. அந்த இதுல இருந்து சும்மாவே இருக்கீங்களே, சரி உங்களை பேச விட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு கையை நீட்டி அடிச்சிருக்காங்க, நீங்க என்ன பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நீ அவளோட தம்பி வாழ்க்கையில டார்ச்சர் பண்ணாம இருந்தா அவ வந்து இப்ப பேசியிருக்க மாட்டா. உங்களுக்கும் இவளுக்கும் போற பிரச்சனையில நான் ஏன் தடுக்கணும்? நீயாச்சு பிரியாவாச்சு. அவ தம்பிக்கு ஒண்ணுனா என்னைய அவ திட்டுவா, இதுல உன்னை திட்டாம இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? இன்னொரு டைம் கவின் வாழ்க்கைக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கோயே, அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடி. இவளாவது பேசிட்டு தான் இருக்கா, நாளா பேச மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோ. தூக்கி உள்ளார் போட்டு போய்கிட்டே இருப்பேன். மிரட்டுங்க, நல்லா மிரட்டுங்க. நீங்க மிரட்டுறது புதுசா, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. ஆனா நான் கவினை விட்டு கொடுக்க போறது கிடையாது. பிச்சி, உனக்கு இவ்ளோ சொல்லி நீ திருந்தல, நீ திருந்த மாட்டேடி, திருந்தவே மாட்டேன். என் தம்பிக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, ஃப்ரெண்டா வச்சுக்கணும்னு கூட நான் யோசிக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நீ என் தம்பிக்கு டார்ச்சர் கொடுத்துருக்க. ஒரு காதல்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல காதல் ஒருத்தவங்க மேல தன்னால வரணும். ஒருத்தவங்க நான் காதலிக்கிறேன்னு ஃபோர்ஸ் பண்ணி நீயும் காதலின்னு வரக்கூடாது, சரியா? அத பண்ணனா அந்த காதல் கடைசி வரைக்கும் நிலைக்காது. அவங்களுக்கா இன்னொருத்தவங்க மேல காதல் வரணும். நான் காதலிக்கிறேன்ல, நீயும் காதலிச்சு தாண்டா ஆகணும்னு வரவே கூடாதுடி. அது பேர் காதல் கிடையாது. ஏதாவது சொல்லிடுவேன், பேசாம போ. திரும்பி என்கிட்ட நின்று பேசி திட்டு வாங்கிட்டு இருக்காத. என் தம்பி வாழ்க்கைக்குள்ள இனிமே வராத. ஏன்னா என் தம்பி வாழ்க்கைக்குள்ள இனிமே நீ கிடையாது. உன்ன மாதிரி ஒருத்திய என் தம்பி வாழ்க்கைக்குள்ள வரவோ விட மாட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, அவனுக்கா பிடிச்சிருந்தா உன்னை விட்டு கொடுத்துருவேன்ட்டு. இப்ப சொல்ற, நீ அவனுக்கா பிடிச்சிருந்தா கூட உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்டி. இவ்வளவு திமிரு பிடிச்சவன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்க, நீ என் தம்பி வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டேன். உன்னை என் தம்பி வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கூட வர வைக்க மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா கூட நான் வரவிட மாட்டேன்டி. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. என் தம்பி வாழ்க்கைக்குள்ள நீ எப்படி வர நானும் பாத்து முடிஞ்சதா பாத்துக்கோடி. பூபதி போலாம். இதுங்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட பேச வேண்டியதா போச்சுடா. இதுங்க கிட்ட எல்லாம் நின்னு நம்ம திட்டு வாங்க வேண்டியதா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவ. நீ இந்த ஊரை விட்டு போனது இப்பதாண்டி சந்தோஷமா இருக்கு. என் கவின் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடிட்டு இருக்கான். ஆனா எவ்வளவுதான் தேடினாலும் நீ கிடைக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாம போச்சு. நீ கிடைக்க மாட்டே, நீ அவனுக்கு கிடைக்கவே மாட்டேடி. என்னமோ ஆசைப்பட்டு இருக்க கவின் உனக்கு மட்டும்தான். ஆனா நான் சொல்ற கவின் எனக்கு மட்டும் தாண்டி. உன்னை வச்சு தாண்டி அவங்க அக்காவை பிரிக்க போறேன். அவங்க அக்கா என்னென்னலாம் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுப்ப வைப்பாங்கடி, பாத்துட்டே இரு. உன்னை வச்சே பிரிச்சு கவினியும் ஏன் பக்கம் இழுக்கிறேன்னா ஸ்மூத்தா போயிருண்டி என் லைஃப். அப்புறம் நீதான் ரொம்ப கஷ்டப்படணும். நீ கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து ரசிக்க போற. அவனை காப்பாத்திய வர காப்பாத்த இப்ப உன்னையே காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
கவின் வந்து காப்பாத்துவன் மட்டும் நினைக்காத. ஏன்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் புருஷனாக போறவன். உன்னை காப்பாத்த அவன் வரமாட்டான். வர வைக்கவே விட மாட்டேன்டி. இனிமே கவின் எனக்கானவன். அவங்க அக்கா நினைச்சாலும் முடியாது, அவங்க மாமா நினைச்சாலும் முடியாது. ஏன் நீ ஏன் நினைச்சாலும் முடியாதுடி. எனக்கானவனா மாறிட்டான் அவன். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துருவன் மட்டும் நினைக்காத. ஏன்னா அவனை காப்பாத்த வந்ததோட நீ நிப்பாட்டிக்கோ. அவன் ஏன் புருஷன். உனக்கெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுடி என்னால. முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன். உனை சேரும் நாளை தினம் ஏகிறேனே, நான் இங்கு தனியாக அழுதே. விடியும் வரை கனவின் நிலை உனதா இங்கு தினம் ஏங்குது. மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் முதல் வரும் உயிர் காதலில். அது என்னடி அவளுக்கு அவ்வளவு திமிரு. இங்க நம்ம இருக்கும்போது அவ என்ன அந்த காலேஜ்ல சேர்றது. அதுவும் பக்கத்துலனா கூட பரவாயில்ல, ஊர்ல அவன் காலேஜ் மாத்தினானே நான் இன்னும் கண்டுபிடிக்கலடி. பர்த்டேக்கு எதுக்கு முதல்ல இத்தனை நாளைக்கு முன்னாடி போனானோ எனக்கு தெரியல. இப்போ என்னன்னா அவ அங்கேயே நான் காலேஜ் சேர்ந்துட்டேன்னு சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மேடம் அங்க காலேஜ் சேர்ந்துட்டாங்களா? இருக்கு அவளுக்கு என்ன ஒரு திமிரு அவளுக்கு. இங்க இருந்து பக்கத்து காலேஜ் மாத்தினதுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த மேடம் இங்க போய் சேர்ந்திருக்காங்க. நல்லா இருக்கு. இனிமே இங்க வராத மாதிரி போயிருக்காவ. என்ன எதுவுமே ஒண்ணும் புரியல. எதுவுமே என்கிட்ட சொல்லிட்டு போலடி. அவ வரட்டும்டி. இல்லன்னா நாங்க போவல பர்த்டேக்கு. அப்ப இருக்கு இன்னும் ஒரு கொழுப்பு இருந்திருந்தா அவ அங்கேயே காலேஜ் சேர்ந்திருப்பா. இந்த ஜீவாத மாத்திருப்பான்னு நினைக்கிறேன்டி. அது என்னமோ உண்மைதான். எனக்கும் என்னமோ அவன் மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. அவன் தான் எப்போதுமே இங்கே வந்துருன்னுவான். அவன் தான் அங்க சேர்த்து விட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப வரைக்குமே ஒண்ணுமே புரியல. அவன் ஏன் இவ்வளவு நாள் டல்லா இருந்தா திடீர்னு ஏன் ஊருக்கு போறோம்னு சொல்லணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்ன பண்றா ஏது பண்றானே. அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து கால் பண்றோம். ஆமாடி கால் பண்ற. அவளுக்கு இருக்கு என்ன அக்காவெல்லாம் விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா பாரு. ஏதாவது பதில் சாக்கு போக்கு சொல்லட்டும்டி. அவளுக்கு இருக்கு. உடனே இங்க கிளம்பி வான்னு சொல்லணும். ஒன்னும் அங்கெல்லாம் காலேஜ் சேர வேணாம், இங்க நம்ம கூட சேரட்டும். அவளுக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. வேற ஒண்ணும் இல்லடி. கரெக்டா அவளுக்கு இருக்கு. சரி விட, ஈவினிங் அதான் கால் பண்ணி பேசி போல. அப்ப பேசிக்கலாம். இருந்தாலும் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ போயிட்டா பாருடி. அவளுக்கு என்ன அவ்வளவு கொழுப்பா? ஏன் அவளுக்கு நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியலையாடி? முதல்ல இங்க என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அவ ஊருக்கு போனா. சரி விட, பர்த்டேக்கு போறோன்னு நம்ம வச்சுக்கோ. தெரிஞ்ச விஷயம் தான். காலேஜே அங்க சேரணும் சம்பந்தமே இல்லாம. எனக்கு ஒண்ணுமோ அவளுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். எதையாவது நம்ம கிட்ட மறைக்கிறாளோ. என்னமோ அவளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட நல்லாவே மறைக்கிறாளோன்னு தோணுது. எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிருக்கா. எங்க கிட்ட எல்லாம் சொன்னா நாங்க விட மாட்டோம் தெரிஞ்சே சொல்லாம போயிருக்கா. அங்க போய் ஜீவா கூட மனசு மாத்திருக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு போறோம். அவளுக்கு ரெடி ப்ராப்ளம் வரப்போது நம்ம இருக்கும் போது. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரலப்பா. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க தான் பாத்துக்கணும். அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சும்மா கேட்போம். அவ எதுவும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் நம்ம கேட்போமே. சரி, உன்னோட மன நிம்மதிக்காக கேட்போம். உனக்கு தான் டவுட் வந்திருக்குன்னு சொல்றல, அப்ப கேட்போம். ஆமா மித்தவங்க கிட்ட சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன். அந்த கெஃபேக்கு வர சொல்லிட்டேன். அங்க வந்துருவாங்க, பாத்துக்கலாம். அப்போ ஓகே, பாத்துக்கலாம் விடு. ஆமா, ஏன் எல்லாரும் வெள்ள நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அதுவா மேம், சும்மா தான் மேம். ஆமா, எங்க உன் ஃப்ரெண்ட் இங்க காலேஜ் இல்லையா? வேற எங்கயோ காலேஜ் சேர்ந்திருக்காளா? அது மேம் உங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? அதெல்லாம் தெரியும். என்ன ஊருக்கு போய் அங்க சேர்ந்திருக்கா? மேம் தெரியல மேம், எங்களுக்கே என்ன ஏதுன்னு. ஏன் இந்த காலேஜ் அவளுக்கு பிடிக்கலன்னு தான் சொன்னாலா? மேம் அப்படியெல்லாம் இல்ல மேம், நல்லாதான் மேம். இந்த காலேஜ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். இந்த காலேஜ் எங்க கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அங்க காலேஜ் சேர்ந்திருக்கால மேம். எங்களுக்கே எதுவுமே தெரியாது மேம். அவ திடீர்னு கால் பண்ணி நான் இங்க சேர்ந்துட்டேன் அக்கா கிட்ட கால் பண்ணி சொன்னான் மேம். அது மட்டும் தான் மேம் எனக்கே தெரியும். ஈவினிங் தான் மேம் கால் பண்ணி பேசணும். சரி, நான் பார்த்து என்ன ஏதுன்னு அவகிட்ட பேசுறேன். திடீர்னு அங்க காலேஜ் சேர்ந்திருக்கால, என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன். சரியா? ஓகே மேம். அதுக்கா கூட்டமா ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க? கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வெளில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம்? அதோ கிளம்பிட்டோம். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க? இல்ல மேம், இவள பார்த்து பேசிட்டு போலான்னு. அங்க 10 மணி காலேஜ்னால ஈஸி இல்ல உங்களுக்கு? ஆமா மேம். என்ன மித்தவங்கள காணோம்? அவங்கள கிரவுண்ட்ல இருக்காங்க மேம். ஓ அப்படியா, சரிடா. சரி, உங்க ரெண்டு பேரும் கிளாஸுக்கு டைம் ஆயிருச்சு, கிளம்புங்க. அதோ கிளம்பிட்டோம். ஆமா மேம். என்ன மேம் நீங்களும் லேட்டா? டேய், நான் லேட்ல இல்ல. நீங்க வெளில நின்னு பேசிட்டு இருந்தீங்களா? அதான் என்ன பேசுறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். டைம் ஆயிடுச்சுல, வெளில நின்னு பேசினா அவ்வளவுதான். அதனால தான் உங்களுக்கு உள்ளார கூப்பிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ மேம். இவ்ளோ நல்ல மனசு உங்களுக்கு. என்ன பண்றது, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே. கிளம்புங்க, போங்க உள்ளார போங்க. அப்புறம் டைம் ஆயிடுச்சுன்னு மேம் எல்லாம் திட்டுவாங்க. கிளம்புங்க. நீங்க திட்டு வாங்கணுமா? திட்டு வாங்க கூடாதுல. கிளம்புங்க. சரி மேம். சரி ஓகே மேம், நாங்களும் வரோம். பார்த்து பத்திரமா போங்கடா. சரி மேம். அங்க எப்படி ப்ரொஃபசர்லாம் ஓகேவா? ஓகே தான் மேம். என்ன உங்கள மாதிரி யாரும் வரல மேம். எங்கள மாதிரியே எல்லா ப்ரொஃபசரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல. அது என்னமோ உண்மைதான் மேம். உங்களெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு மேம். ஓ, எங்களெல்லாம் மிஸ் பண்றீங்களா? ஆமா மேம். சரிடா, சரி கிளம்புங்க. நீங்க ரெண்டு பேரும் போங்க. நின்னு பேசிட்டே இருப்பீங்க. நாங்க பேசுறத கேட்டுட்டு இருப்பீங்க. ஓகே மேம். சரி மேம். சரிடா, கிளம்புங்க.